மாவட்ட கல்வி அலுவலர் ரேணுகோபால் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் நடந்த ஒரு 2 நாட்கள் நடந்த ஆய்வுக் கூட்டம் என்பது ஒரு அமைச்சர் தலைமையில் சிஓஸ் டிஓஸ் கலந்து கொள்கின்ற ஒரு ஆய்வுக் கூட்டமாக இருந்தது. தொடர்ந்து 2 நாட்கள் கடந்த மாதம் அந்த ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக சென்று நம்முடைய தலைமை ஆசிரியர்களை சந்தித்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசை. ஆக அந்த விதத்தில் இது 14வது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நடைபெறுகின்ற இது ஆய்வுக் கூட்டம். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இங்கே நாம் பொருள் சார்ந்து உரையாற்றுவதற்கு முன்பாக சென்னையில் இந்த 2 நாட்கள் என்ன நடந்தது, குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, இங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லும் பொழுது அந்த கட்டமைப்பு சார்ந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் முழுமை பெற்றிருக்கின்றது, எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு அந்த கட்டமைப்பு தேவைப்படுகின்றது, எத்தனை பள்ளிக்கூடங்களுக்கு தற்போது அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்கின்ற அந்த செய்திகள். குறிப்பாக இந்த என்ரோல்மெண்ட்னு வரும்பொழுது எத்தனை பள்ளிக்கூடங்களில் இந்த கல்வியாண்டில் ஒரே ஒரு குழந்தைங்க மட்டும் சேர்த்துருக்கிறோம், எத்தனை பள்ளிக்கூடங்களில் நாம் குழந்தைகளே சேர்க்க முடியவில்லை என்கின்ற அந்த கருத்துக்கள். அதே போன்று டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த இடைநிற்றல் இருந்தது என்று சொன்னால் அதற்கான காரணமாக இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓ என்ன சொல்கிறாங்கிறத சார்ந்திருக்கின்ற சில செய்திகள். இந்த பகுதியில் இருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய அந்த வேக்கன்சி எவ்வளோ இருக்குது என்பது சார்ந்து, குறிப்பாக 10th 11th 12th வரும்போது 10th 12th ஒரு 1% ஒரு 2% நாம் கொஞ்சம் குறைவாக பெற்றிருக்கின்றோம். 11ல் அதிகப்படியான ஒரு தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அது சார்ந்த காரணங்கள் என்ன, அது சார்ந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்கள் சார்ந்தும், அதே போன்று நம்முடைய ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து கிட்டத்தட்ட 14வது இடத்தில் நம்முடைய கள்ளக்குறிச்சி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எது இருக்கின்றது, ஆவரேஜாக எது இருக்கின்றது, லோ பெர்ஃபார்மிங் எதுவாக இருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய சிஓஸ் டிஓஸ்க்கு நாம் ரெக்வஸ்ட் வச்சது, உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன செஞ்சு கொடுத்தால் உங்களால் இந்த பெர்ஃபார்மன்ஸை அதிகரிக்க முடியும் என்று கேள்வி கேட்டிருந்தோம். அது சார்ந்தும் சில தகவல்களை அவர்களும் இங்கே எங்களிடம் வழங்கியிருந்தாங்க. ஆக அந்த 2 நாட்களும் முழுமையாக ஒரு மாவட்டம் சார்ந்து நடைபெறுகின்ற ஒரு ஆய்வுக் கூட்டமாக அது நடந்தது என்று சொன்னாலும் அதில் நான் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சிஓ கூட தன்னுடைய ஹெச்எம் விட்டு கொடுக்காமல் பேசினாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இது விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் என்று சொன்னால் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் மற்ற மாவட்டம் மாதிரி எங்களுடைய மாவட்டம் இல்லை, எங்கள் மாவட்டத்துக்கும் சில சேலஞ்சஸ் இருக்குது, அதையும் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க என்று அவங்க சொல்லும் பொழுது அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குது என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு பிளாக்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதத்தில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு மாணவன் கீழே இருக்கின்ற 5 சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு விதமாக அந்த மாணவன் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இது நாம் முழுமையாக அறிந்தது தான். ஆனால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது தமிழ் பாடத்தில் நல்லா ஒரு தேர்ச்சி பெறுவார் சார், நல்ல ஒரு புலமை வாய்ந்தவராக இருப்பார் சார், ஆனால் அவர் கணக்கு பாடம் வராது சார். ஆங்கிலத்தில் நல்லா அந்த தேர்ச்சி அதே மாதிரி அது அந்த புலமை உண்டு சார், ஆனால் அவருக்கு தமிழ் பாடம் சரியாக வராது சார். இது 2த்துலையுமே நல்லா தேர்ச்சி பெற்றுப்பாங்க, ஆனால் கணக்கு பாடம் சரியாக வராது சார் என்கின்ற ஒரு புரிதல் நமக்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். 10th 11th 12th மட்டுமே ஒரு அரசாங்கம் பார்க்கக்கூடியதாக, எனக்கு குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் அதை மட்டும் பார்க்கக்கூடியவனா நான் இருக்க மாட்டேன். ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவிச்சுட்டு அடுத்த வேலையை அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ட்டு இல்லாமல், பொதுத் தேர்வு அறிவிச்சாச்சு உடனடியாக நம்ம ஹெச்எம்ஸை பேசி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். ஸோ ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அதற்கான டிபார்ட்மெண்ட்டோட ஓனர்ஷிப்பை நான் எடுக்கிறேன் நான். ஏனென்றால் இப்போ பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்து பாராட்டுகள் வந்தாலும் சரி, விமர்சனங்கள் வந்தாலும் சரி, அதை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர என் சிஓ மேலே நான் பழிய போகிறதோ சிஓ ஒரு ஹெச்எம் மேலே பழிய போகிறதோ நான் கண்டிப்பாக ஒட்டுக்கொள்ள மாட்டேன். ஸோ அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே எடுக்கிறோமா. ஒவ்வொரு துறையும் சார்ந்து ஒவ்வொருத்தர்கள் இருப்பார்கள், ஆனால் துறை சார்ந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் ஹெச்எம்ஸ்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப். பள்ளிக்கூட வளாகத்தில் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா அது முதல்ல உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டும். மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஹெச்எம்ஸாக இருக்க நாம் 360 டிகிரியில் நம்முடைய பார்வை இருந்தாக வேண்டும். ஒட்டுமொத்த கட்டுப்பாடும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா
பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள யார் வரா, யார் வெளியில் போகிறா, ஒவ்வொரு வகுப்பறையிலும் எப்படி பாடம் நடத்தப்படுகின்றது, மாணவ செல்வங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் முழுமையாக உள்வாங்கக்கூடியவர்கள். எந்த கிளாஸ் ரூமில் எந்த பையன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதை முழுமையாக தெரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும். இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஹெச்எம்ஸ், சார் நான் ப்ரொமோட் ஆகி 4 நாள் தான் சார் ஆச்சுங்கிறவங்களும் இருப்பீங்க. சார் நான் இன்சார்ஜாக தான் சார் நான் இருக்கிறேங்கிறதுலாம் இருப்பீங்க. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது என்று சொன்னாலும் ஜாயின் பண்ண மொதல் நாள்லேருந்து இன்சார்ஜாக இருந்தாலும் சரி, அல்லது ப்ரொமோட் ஆகி 4 நாள் ஆனாலும் சரி, ஃபஸ்ட்டு டேவே பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த பள்ளிக்கூடத்தோட வரலாறு என்ன, எப்படியெல்லாம் இருந்தது, இன்னும் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை இந்நேரம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இத்தனை நாட்களாக நாம் பேசியது வெறும் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டும் பேசியிருப்போம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன சொல்லித்தர வேண்டும் என்கிறத பற்றி மட்டும் நிறையா நாங்கள் பேசியிருப்போம். ஆனால் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கொஞ்சம் ரீசன்ட் டேஸாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நிறையா என்னுடைய முதல் மானிய கோரிக்கையிலே நான் வந்து வெரி ஃபஸ்ட் டைம் லேர்னிங் அவுட்கம்மை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன். நான் இந்த அவுட்கம் நம்ம சொல்லி தந்தது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அந்த மாணவி புரிஞ்சு கொண்டார்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டயட் பிரின்சிபல் சொன்ன மாதிரி இது வெறும் மாவட்ட அளவிற்கான ஒரு ரிசல்ட் கிடையாது. ஸ்லாஷ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எத்தனையோ ரிப்போர்ட்டுகள் சார்ந்து தமிழ்நாடு இங்கே இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னாலும் நம்ம ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கவுன்சில் எடுத்துக்கொண்டது. ஸோ அப்படி வரும்பொழுது கிட்டத்தட்ட 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணியிருக்கிறோம். சும்மா ஒரு பேருக்கு இந்த ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேரை பண்ண 2000 பேரை பண்ணன்னு கிடையாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 9,80,000 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சாம்பிள் சைஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கல்வி தரத்தை உறுதிப்படுத்துவதாகத்தான் இருக்கும். ஆங்காங்கே எல்லா மாவட்டமும் ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட முடியாது. ஒரு மாவட்டம் ஃபஸ்ட் பிளேஸ் இருந்துச்சு, இன்னொரு மாவட்டம் 10வது இடத்துல தான் இருக்கும், இன்னொரு மாவட்டம் 30வது இடத்துல தான் இருக்கும். அதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் பேசவில்லை நாங்கள். ஆனால் அதே நேரத்தில் நாளைக்கு இதே ஸ்லாஷ் ரிப்போர்ட் இனி ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் பொழுது அந்த போட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால், சார் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த விட நாங்கள் வந்து 14வது இடத்துல இருக்கோம், அடுத்த முறை நாங்கள் வந்து 10வது இடத்துல வருவோம், அதுக்கப்புறம் 5க்குள்ளார வருவோம் என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த போட்டிங்கிறதுக்கு வருங்காலத்தில் எதை சார்ந்து போக வேண்டும் என்று சொன்னால் குவாலிட்டியை சார்ந்து போக வேண்டும். ஏன்னா இவ்வளோ நாள் வெறும் குவான்டிட்டியை பற்றி மட்டுமே, சார் நாங்கள் 93% கொடுத்துட்டோம் சார், எங்கள் ஸ்கூலில் போன வருஷம் 75% பாஸ் பண்ணாங்க சார், இந்த விட நாங்கள் 87 ஆக்கிட்டோம் சார், ஓகே, அது குவான்டிட்டி பேஸ்ட். இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கொடுத்ததை அந்த மாணவ செல்வங்கள் புரிந்து கொண்டார்களா, கேட்குற கேள்விகள் அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இது வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ வருகை தந்திருக்க நம்முடைய ஹெச்எம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுமையாக இந்த ஸ்லாஷில் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டது, அப்போ அது சார்ந்து என்ன மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு இது ஆக்சுவலாக இது சார்ந்து நீங்கள் அதை படிக்க வேணும். சரி என் பையன் இப்போ நீங்கள் 2-3 பேர் சொன்னீங்க சார், நல்லா தான் சார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்னன்னு தெரியல ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. இது கைண்ட் ஆஃப் ஒரு ஐ ஓப்பனராக நாங்கள் பார்க்க வேணும். சரி நாம் நடத்தக்கூடிய பாடத்துக்கு கேள்விகள் இப்படிலாம் கேட்கப்படலாமா, அப்போ நாம் பாடம் நடத்தும் பொழுதே அது சார்ந்து சிம்பிளான கொஸ்டின்ஸை கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்க்கலாமா என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். பள்ளி மாணவ செல்வங்களை நம்ம எப்படி நாம் வந்து தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள், மேடையில் இருக்கின்ற எங்களை காட்டிலும் களத்தில் பணியாற்றக்கூடிய நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். சரி முதல்ல ஒரு எழுத்தை பற்றி அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம், அப்புறம் சொற்களாக அது மாறுகின்றது, எப்படிப்பட்ட விகுதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம், பிறகு அது வாக்கியமாக மாறுது. இப்படி தான் குழந்தைங்களோட அது ப்ரைமரிலேருந்து மிடில்லேருந்து ஹைலேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்முடைய கட்டமைப்பு இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸ். அந்த ப்ரைமரி ஸ்கூலில் இப்போ நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுலே தான் இருக்கிறாங்களே தவிர கீழே எலிமெண்ட்ரி லெவலில் தொடக்க நிலையில் இருக்கிறத வந்து யாரும் கண்டுக்காமல் விட்டு விடுறாங்க. அப்படி இருந்துடக்கூடாது. ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த 8th வரைக்கும் நம்ம பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 9th 10th 11th 12th அந்த குழந்தைங்க முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்பொழுது அங்கேருந்து அந்த படிப்பை அவர்கள் தொடருவார்கள். இல்லை என்று சொன்னால் காலேஜில் ஃபஸ்ட் இயருக்கு போனதுக்கப்புறம் திருப்பி 8வது புத்தகத்தை வாங்கி அதை புரட்டி பார்த்து கான்செப்டை புரிஞ்சுட்டு அப்புறம் கல்லூரி அவங்க தெரிந்து கொள்ளுகின்ற அந்த நிலை வந்துவிடும். ஸோ அது வராமல் அந்த கேப்பே இல்லாத வரை நம்ம கொண்டு போகணும். உடனே நல்லா கவனிங்க. நீங்கள் மறுபடியும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலத்திலேருந்து நாமும் ஸ்கூலுக்கு போக முடியாமல் பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு வர முடியாமல் இந்த டச்சே இல்லாத பொழுது பள்ளிக்கூடத்தை எப்போ திறக்கலாம் என்று சொல்லும்போது முதல்ல இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இல்லம் தேடி கல்விங்கிறது. ஒட்டுமொத்தம் இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் செய்து காட்டியது நான் தான் அது. ஸோ அந்த இல்லம் தேடி கல்வியை நாங்கள் முடித்ததுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உடனேலாம் ஸ்கூல் திறக்கலை. ஜூன் மாதம்லாம் ஸ்கூல் திறக்கலை, நவம்பர் மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தோம். படிப்படியாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ அந்த படிப்படியாக ஆரம்பித்த உடனடியாக நல்லா கவனிங்க, நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஃபுல் ஃப்ளெஜ்டில் போகுது. அடுத்த 2022 ஜனவரி மாதமே பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வருகிறார்.
அது 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும். பிறகு அது 5ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவடைச்சுக்கணும். ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அழகாக நம்ம வந்து இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். எங்கேயுமே உங்களுக்கு வந்து கேப்பே இருக்காது கவனிச்சிங்கன்னா. இதில் மணற்கேணி ஆப் அப்படிங்கிற ஒரு செயலியை நம்ம கொண்டு வரோம். சரி 6, 7, 8 மட்டும் தனியாக இருக்கிறதே என்று சொல்லும்போது அதுக்கு முன்பாகவே நீங்கள்லாம் 6 to 9 ஸ்டாண்டர்டுக்கான ஸ்லோ லேர்னர்ஸை நீங்கள் முழுமையாக நீங்கள் கவனித்து அந்த பசங்களே நார்மல் ஸ்கூலில் கொண்டு போகிற வேலையை நீங்கள் செஞ்சுட்டீங்க. ஸோ இப்போ 6, 7, 8க்கு கான்க்ரீட்டாக ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் திறன் அப்படிங்கிற திட்டத்தையும் இப்போ நம்ம கொண்டு வருகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் 9, 10, 11, 12 போகும்போது மிடில் ஸ்கூல்லேருந்து ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வரணும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம எலிமெண்ட்ரி லெவலில் டெக்னாலஜி வைஸ் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆப் மூலமாக மணற்கேணி செயலியை நம்முடைய ஸ்மார்ட் போர்டில் கொண்டு வந்து அதன் மூலமாக பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படி கூட நீங்கள் 2 பேர் சொன்னீங்க நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்னும் போது கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸில் இப்போ ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்துட்டோம். அடுத்தது ஹைடெக் லேப்னு வரும்பொழுது வெறும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மட்டும் இப்போ மிடில் ஸ்கூல் லெவலையும் கொண்டு வந்துட்டோம். அடுத்து ஸ்மார்ட் போர்டு அங்கேயும் ஒவ்வொரு ஸ்கூல்னாச்சும் கொண்டு வர வேண்டும் என்று இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் செஞ்சு. ஸோ டெக்னாலஜி வைஸும் சரி உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்கள் இன்னும் அதை இலகுவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான சில திட்டங்களை நான் கொண்டு வரும்பொழுது அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெறும் டெக்னாலஜி மட்டும் வெறும் ஸ்மார்ட் போர்டு ஆன் பண்ணிட்டு போய் அங்கே போய் ஓரமாக உட்காந்துக்கிறது நம்முடைய வேலை அல்ல. எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் நின்று பாடம் நடத்துவதற்கு ஈடாக வேறு எதுவுமே வராது. ஏன்னா மனித உணர்வை அவர்களாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். எந்த பையன் சோபராக இருக்கிறாப்புல, எந்த பையன் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறப்ப, எந்த பையன் கொஞ்சம் தட்டி கொடுத்தா அடுத்த கட்டத்துக்கு வருவார்கள் என்பதை நீங்கள் நின்று பாடம் நடத்தினா தான் அது தெரியும். ஆக நம்மளோட டீச்சர்ஸ் நம்மளுடைய ஹெச்எம்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வெறும்னா ஹெச்எம் ரூமில் மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஒரு ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருங்க. ஒவ்வொரு கிளாஸ் நீங்களே போய் திடீர்னு ஒரு கேள்வி கேளுங்க. வெறும் சிஓ டிஓ பிஓ தான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பாருங்க, இங்கே ஒரு ஹெச்எம் சொன்ன மாதிரி ஒரு 3 மாதத்தில் நாங்கள் வந்து இதை நாங்கள் சரி செய்து விடுவோம் சார். அதுக்கப்புறம் சிஓ மேடம் எப்போ வேணால் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து தமிழ் சார்ந்தும் ஆங்கிலம் சார்ந்தும் எங்களோட பிள்ளைகள் வந்து சோதனை செய்யலாம் என்கின்ற அளவிற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான் அந்த உறுதி தான் எங்களுக்கு தேவை. இந்த ஆய்வுக் கூட்டம் என்பது உங்களை குறை சொல்வதற்காக குற்றம் சாட்டுவதற்காக நடைபெறுகின்ற கூட்டம் அல்ல. இது உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நாங்களே எங்களை ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கின்றேன். வருகை தந்த ஹெச்எம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அக்செப்டன்ஸ். ஆமாம் சார், 3ஆவது வகுப்பில் என்னுடைய பையன் இதில் பின்தங்கி இருக்கிறார். 5ஆம் வகுப்பில் எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் இதில் பின்தங்கி இருக்கின்றது. 8ஆம் வகுப்பில் நாங்கள் நினச்சே பார்க்கல சார், பட் ஆனால் இந்த பாடத்தில் அவங்க வந்து பின்தங்கியிருக்கார்கள். இது சார்ந்து நாங்கள் அடுத்தது நாங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுப்போம். அந்த அக்செப்டன்ஸ் அப்படி வந்துருச்சு அப்படின்னா இங்கே டயட் பிரின்சிபல் சொல்கிற மாதிரி பல ஆக்ஷன் பிளான்ஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உங்களுக்கு ஆக்ஷன் பிளான் கொடுத்துருவாங்க. பட் அதை நீங்கள் ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்ததுக்கு பிறகு நாம் இப்போ எங்கே நிற்கிறோம், என்னுடைய பள்ளிக்கூடம் இருக்கின்ற பிளாக் எந்த இடத்துல இருக்குது, என் பள்ளிக்கூடம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனாவதாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை உங்களுக்கான ஒரு கோலாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க சார். அடுத்த தடவை நீங்கள் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் கண்டிப்பாக என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் காட்டுவோம் சார் அப்படிங்கிற அளவுக்கான உங்களுக்கான ஒரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஐ ஓப்பனராக இது சார்ந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து மேம்படுத்தலாம், அது சார்ந்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்துச்சு எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸும் வாங்க, இதில் நம்ம கம்மியாக இருக்குது, இது என்ன உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குது, நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி நம்ம வளாகத்தில் இருக்கிற டீச்சர்ஸை நீங்கள் தான் வந்து அந்த உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி, கல்வராயன் ஹில்ஸ், ஏன் சம்டைம்ஸ் உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூர், சங்கராபுரம் கூட இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இவங்களாம் அடுத்த முறை வரும்பொழுது நல்ல குட் பர்ஃபார்மிங் இடத்துக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். சின்ன சேலம், திருநாவலூருங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் பேஸிஸில் இருக்குது. குட் பர்ஃபார்மிங்கில் பார்த்தீங்கன்னா தியாகதுருகமும் ரிஷிவந்தியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நாமும் அடுத்த முறை அந்த இடத்துக்கு நாம் சென்றிட வேண்டும். குறிப்பாக இந்த 10th 11th 12th நம்முடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ கலெக்டர் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். எஜுகேஷன் சார்ந்து நம்ம நிறையா உத்வேகப்படுத்த ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஸோ அவருக்கும் நாம் அந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் டு பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கை கொடுத்துட்டிங்கன்னா போதும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேறிய இடத்துக்கு கண்டிப்பாக அது வந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அது குறிப்பாக வருகின்ற 24ஆம் தேதி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ ஒரு 2430 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 2011க்கு அப்புறமேட்டு நம்ம கொடுக்க போகிற மிகப்பெரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ அதில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னது எங்கெல்லாம் எஜுகேஷனல் பேக்வர்ட் பிளாக்காக இருக்கின்றதோ அங்கே வேக்கன்சி நிறையா இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுத்து முதல்ல டீச்சர்ஸ் அங்கே போய் நிரப்புங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு அறிவுரை வழங்கியிருக்கின்றோம். ஆக அட் த மேக்ஸிமம், ஏன்னா இப்போ இத்தனை மாவட்டங்கள் கடந்து வருகின்றோம், 234 தொகுதிக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னா
ஏதோ விதத்தில் உங்களுடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தவனாகத்தான் இன்றைக்கி நான் பேசுகிறேன். அதனால தான் என்னால் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை என்னால் உடனே புரிந்து கொள்ள முடியும் எனக்கு. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறுபட்டு போய் தான் இருக்கிறாங்க. சில பேருக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, சில பேருக்கு எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன மார்க் வாங்கினாலும் சரி உனக்குன்னு ஒரு நாற்காலியை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. அந்த நாற்காலியை அமர வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கின்றது. ஸோ நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் பெற்றவங்களுக்கும் அதேமாதிரி ட்ராப் அவுட்னு வரும்போது நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நேரடியாக நீங்களே வீட்டுக்கு போய் இருந்து பேசி அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதையும் என்னால் பார்க்க முடியுது. அதுக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை இது போன்ற ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்த ஆய்வுக் கூட்டங்கள் நாங்கள் போடும்போது அடுத்த மாவட்டத்துக்கு நாங்கள் போகும்போது நான் யாரை உதாரணம் சொல்லி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை போய் பாருங்கள். போன தடவை ஒரே ஒரு மீட்டிங் தான் போட்டேன். அடுத்த முறை உடனடியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அது டெவலப்மெண்ட் இருக்குது நான் சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய டீச்சர்ஸ் நீங்கள் ஹெச்எம்ஸ் முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கிட வேண்டும். ஏன்னா டீச்சர்ஸை நம்ம பாடம் நடத்தும் பொழுது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பாடம் நடத்திட்டு போகிறதோட நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பல நேரங்களில் ஒரு பள்ளிக்கூடத்தை நான் போகும்போது ஒரு மாணவன் வெளியிலே வரும்போது நான் கேட்டேன், நீங்கள் என்ன பாடம் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா கணக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, 2 ரூபா நீ எடுத்துகிட்டு போகிற கடையில் நீ வந்து 1 ரூபாய்க்கு நீ பொருள் வாங்குற, மீதம் 1.5 ரூபாய் அந்த கடைக்காரர் தருவார், நீ என்ன பண்ணுவ என்று கேட்டார்கள். நான் பணத்தை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இல்லை அவன் 50 காசு கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த காசை நீ திருப்பி கொடுத்துட்டு வரணும். இந்த பாடம் தான் இன்றைக்கி டீச்சர் எனக்கு நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கணக்கு பாடத்தோடு சேர்த்து வாழ்க்கைக்கான அறத்தையும் அந்த டீச்சர் சொல்லித்தராங்க. ஸோ உங்களுடைய பணி என்பது சாதாரண பணி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் திருக்குறள் சொன்ன மாதிரி தான் 7 தலைமுறைக்கும் அந்த குடும்பம் வாழும்னா உங்களை பாராட்டுவாங்க நினைக்க மாட்டீங்க, எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனால் உங்களை அந்த பிள்ளைங்க மிக உயர்ந்த இடத்துக்கு போனால் உங்களை நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணியை செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள். ஃபஸ்ட்டு நம்முடைய முதல் தலைமை ஆசிரியர் பேசும்பொழுதே வந்து தமிழை பற்றி தான் பேசினாங்க. சார் தமிழில் கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிடும், கண்டிப்பாக நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் என்று கூட சொன்னார்கள். இந்த நாளை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நாள் தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் தமிழ்மொழியை இன்னும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த பணியில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தாய்மொழியில் பிள்ளைங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு அது ஆங்கிலத்தில் அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. கான்செப்ட் புரிந்தால் போதும் அந்த பிள்ளைகளுக்கு. அது சார்ந்து கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் எத்தனை போட்டிகள் தேர்வுகள் வந்தாலும் சரி அதில் வெற்றியாளர்களாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆக நீங்கள் வந்து வெறும் நம்ம கிளாஸில் வருகின்ற ஒரு மாணவர் தானே நான் தயார்படுத்துகிறேன், ஒரு தேர்வுக்கு தானே தயார்படுத்துன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கிளாஸில் வர ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியாக வரக்கூடிய கலெக்டரை நீங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கிறீங்க, ஒரு மிகப்பெரிய மருத்துவரை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு மிகப்பெரிய பொறியாளரை நீங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வேலை பார்த்திட வேண்டும் என்கின்ற அந்த என்னுடைய வேண்டுகோள். அடுத்த முறை நான் கள்ளக்குறிச்சிக்கு வரும்பொழுது மிக மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்ற வண்ணம் அதற்காக வந்ததாக அது அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில் நடந்த ஒரு 2 நாட்கள் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் அங்கே இருக்கின்ற நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓஸ், டிஓஸ், எஸ்பிடி சார்ந்திருக்கின்ற ஏஎஸ்பிடி இவங்களை மட்டும் அழைத்து நாங்கள் ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறோம். நாங்கள் அதில் குறிப்பாக விவாதிக்கப்பட்ட பொருட்கள் என்னவென்று சொன்னால் மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, என்னென்ன வகையில் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது, அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கட்டமைப்பு வசதி எப்படியெல்லாம் இருந்து கொண்டு இன்னும் என்ன தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது இப்பொழுது என்னென்ன வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, இது சார்ந்திருக்கின்ற பல கேள்விகள். என்ரோல்மெண்ட்னு வரும்போது ஒவ்வொரு ஆண்டும் இந்த அளவுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களை இந்த கல்வியாண்டில் நாம் புதிதாக சேர்த்திருக்கின்றோம். ஒரே ஒரு குழந்தையை மட்டும் சேர்த்த ஸ்கூல் எத்தனை, ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தை கூட சேர்க்காத இருந்த ஸ்கூல்கள் எத்தனை என்பதை பற்றி பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த ட்ராப் அவுட்டை பற்றி பேசும்பொழுது பல்வேறு காரணங்கள், மைக்ரேஷன், சைல்டு இல்னஸ், லேக் ஆஃப் ஹை ஸ்கூல் நியர்பை. ஸோ இது சார்ந்திருக்கின்ற சில கருத்துக்கள் நம்முடைய சிஓடிஓவுடன் பேசப்பட்டது. அது இல்லாமல் துறை சார்ந்து நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான பணிகள், அதுக்கு சார்ந்திருக்கான கோப்புகள்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வது, ஸ்லாஸில் நம்முடைய மாவட்டம் எந்த இடத்துல இருக்கிறது, இன்னும் நம்ம என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம செய்ய போகிறோம் என்பதை பற்றி பேசியது.
குறிப்பாக இங்கே வரக்கூடிய 14417 சார்ந்திருக்கின்ற கம்ப்ளைண்ட்ஸ் மொத்தம் எத்தனை வந்திருக்கின்றது அது சார்ந்து இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நம்முடைய பள்ளி குழந்தைகள் எந்தெந்த விதமான ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி தங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, சாதனை மாணவர்களாக இருந்தார்கள் என்கின்ற அந்த பாராட்டுகளை பற்றி பேசியது. சிஓஸ் டிஓஸ்க்கு என்னென்ன தேவைப்படுகிறது, இதெல்லாம் இருந்தால் இன்னும் எங்களால் அதிகப்படியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்கின்ற கருத்துக்கள் என்று தொடர்ந்து 2 நாட்கள் அங்கே அனைத்து 38 மாவட்டத்தையும் அனைத்து அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களாம் நாங்கள் உரையாற்றினோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த சிஓஸ்கிட்ட நாங்கள் பேசும்பொழுது அவங்க இங்கே வருகை தந்திருக்கவங்களை யாரையுமே விட்டு கொடுக்காம தான் அங்கே பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது, சார் எங்கள் மாவட்டத்தை சார்ந்திருக்காங்க சார், நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் டீச்சர்ஸ் எப்படிலாம் தெரியுமா சார் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் தெரியுமா சார் கொடுக்குறாங்க அப்படின்னு உள்ளபடியே எனக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஸோ ரிவ்யூ மீட்டிங் அப்படிங்கிறது வெறும் ஒரு அமைச்சர் ஒரு சிஓடிஓ மட்டும் அழைத்து நடத்தி விடாமல் அந்த சிஓஸ் டிஓவை அழைத்து நடத்திவிட வேண்டும், டிஓஸ் பிஓஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் கூட்டி நடத்த வேண்டும். ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஆசிரியர்களை அழைத்து இது போன்ற ரிவ்யூ மீட்டிங் நடத்தினா எங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி நேராக வர வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு சரி ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நாமே செல்வோம். இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக ஒருத்தரை கை நீட்டி குறை சொல்வதற்கான கூட்டமாக அது அமைந்திடக்கூடாது. வந்து உரையாற்றி விட்டு சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஊக்கம் பெறுகின்ற கூட்டமாக அது அமைந்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இது 13வது மாவட்டமாக இன்றைக்கு நான் நேரடியாக வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள், அங்கே பேசுகின்ற தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லுகின்ற கருத்துக்கள், ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற பார்க்கும்பொழுது சில மாவட்டங்கள் 10th 11th 12th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 28வது இடம் 34வது இடம் என்று இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் 10th 11th 12th நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஸ்லாஷில் 9வது இடத்துல இந்த மாவட்டம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் எந்த அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அந்த கவனத்தை செலுத்துகிறார் என்பதை எங்களால் உணர முடிகின்றது. நம் அனைவரும் சார்பாக அவருக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய 10th 11th 12th நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தோம். பட் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் டு பி இம்ப்ரூவ்டு பிளாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டராம்பட்டு, செய்யாறு, திருவண்ணாமலை, வேம்பாக்கம், ஜவ்வாது ஹில்ஸ், அதே போன்று ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேட்பட், அனக்காவூர், கலசப்பாக்கம், வந்தவாசி, துரிஞ்சாபுரம். ஆனால் அந்த வந்தவாசியும் துரிஞ்சாபுரமும் இன்னும் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதேமாதிரி நல்ல பெர்ஃபார்மிங் பிளாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னி, பெரணாமல்லூர், தெல்லார், வெஸ்ட் ஆர்னி, செங்கம், புதுப்பாளையம், கீழ்பெண்ணாத்தூர், போலூர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த அடுத்தடுத்த கட்டத்தில் இருக்க நீங்களும் அந்த குட் பர்ஃபார்மன்ஸ் உள்ளே வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஏன்னா இன்றைக்கி நேற்று நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் என்று சொன்னாலும் நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அமைச்சர் அவர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று அங்கே சென்றிருக்கிறார் என்று சொன்னாலும் அவர் நேற்று இரவு என்கிட்ட பேசும் பொழுது எங்களுடைய மாவட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற பாதைக்கு நீ கொண்டு செல்ல வேண்டும், அதற்கென்று நீ அந்த உன்னுடைய உரையில் அது இருந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். உள்ளபடியே பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன பெருமைன்னா இது போன்ற அமைச்சர்களும் இது போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைஞ்சிட்டாங்கன்னே போதும், எங்களுடைய வேலை கம்மியாகிடும் எங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த மாவட்டம் சார்ந்து அது ஒரு பெருமையுள்ள மாவட்டமாக வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கி மக்கள் பிரதிநிதிகளாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக இருக்கிறார்கள். உள்ளபடியே பெருமை. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் முன்னே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை. ஆமாம் சார், 3rd ஸ்டாண்டர்டில் என் குழந்தை இதில் பின்தங்கியிருக்கு, 5th இந்த பின்தங்கியிருக்கு, 8வதுல இது பின்தங்கியிருக்கு என்று நாம் பார்க்குறோம். இங்கே பேசியபோது ஒரு தலைமை ஆசிரியர் சொன்னார், சார் 10th 11th 12th நல்லா ரிசல்ட் கொடுக்குறோம், எங்கள் டீச்சர்ஸ் முழுக்க அதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட அடிப்படை அறிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைமரிலேருந்து தான் தொடங்குது நமக்கு. ஸோ 8வது வரைக்கும் அந்த குழந்தைகள் நாம் வந்து நல்ல விதத்தில் தயார்படுத்துகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த மாடல் ஸ்கூல் கான்செப்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, அதில் 9th 10th 11th 12th நாங்களே அந்த குழந்தைகளை நாங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் வெறும் 10 பேர் 20 பேர் மட்டும் போயிட்டு இருந்த ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸில் இந்த 4 வருடத்தில் 923 பேர் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் சேர்ந்துருக்குறாங்க. அது ஐஐடியாக இருந்தாலும், ஐஐஎம்மாக இருந்தாலும், நிஃப்டாக இருந்தாலும், நிஃப்டமாக இருந்தாலும், கிளாட்டை கிளியர் பண்ணிவிட்டு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், இப்படி என்ன தான் ப்ரைவேட் ஸ்கூலில் பல்வேறு வசதிகள்லாம் கொடுத்தாலும் அவங்களால வர முடியாது. ஆனால் நம்முடைய டீச்சர்ஸ் நினச்சா இந்த போல பல்வேறு மாணவர்களை உருவாக்க முடியும் நிரூபிக்கிங்க பாருங்கள். அதோட ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னா பிரைமரியில் இருந்தால். நீங்கள் பேசும்போது ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்கிறோம்.
ப்ரைமரியில் ஒரு குழந்தைங்க இப்போ 10th 11th 12th போக முடியாது. நம்ம பெருமையாக பேசும்போது எப்படி நம்ம வந்து பீரியாடிக்கலாக போகணும். இப்போ நீங்கள் பேசும்போது T207ங்கிற ஒரு இதை பற்றி சொல்கிறீங்க. நீங்கள் 207 பற்றி பேசினா 206 வரைக்கும் இருக்கிறத நம்ம சரியாக நம்ம சொல்லி கொடுத்துட்டோமா லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். நம்ம ஒரு எழுத்தை பற்றி ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு சொல்கிறோம், நம்ம சொற்களாக அது மாறுது. அப்புறம் என்ன விகுதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம், பிறகு சரியான வாக்கியங்களாக மாறுது. இப்படி தானே குழந்தை நம்ம வந்து தயார்படுத்துகிறோம் நம்ம. ஸோ இது வெறும் ஒரு தமிழ் பாடம் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலும் இதுதான் வரப்போகுது, கணக்கிலும் இதுதான் வரப்போகுது, சயின்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது காரணம் நீங்கள் 12th வரைக்கும் 10th 11th 12th நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு அந்த குழந்தைங்க நீங்கள் சொல்லித்தரது அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி அப்படியே போய் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க திருப்பி காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஜெக்ட்லாம் அப்படியே மாறும். அப்போ அந்த குழந்தைங்க மீண்டும் 8வது படித்த புத்தகத்தை வாங்கி பிறட்டுற மாதிரி இருந்துடக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அதை நாம் அடிப்படையிலேருந்தே அந்த குழந்தைங்க நம்ம தயார் செய்து விட்டு போக வேண்டும். ஒரு காலத்தில் வெறும்னா இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை பற்றி மட்டுமே பேசிட்டு இருந்தோம். அதை பற்றி தான் தெரியும் எல்லாத்துக்குமே. இந்த கருப்பொருளை வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படி மட்டும் தான் இருந்தோம். ஆனால் அது கற்றல் அடைவு லேர்னிங் அவுட்கம் பற்றி நம்ம பேசாமல் இருந்தோம். இப்போ நவ் வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் லேர்னிங் அவுட்கம். அந்த லேர்னிங் அவுட்கமோட அவேர்னஸ் முதல்ல நமக்கு இருக்குதா? இன்றைக்கி ஒரு நான் பாடம் நடத்த போகிறேன், எனக்கு டிஎல்எம் எல்லாமே எல்லாம் பக்காவாக நான் வச்சுருக்கேன், எல்லாம் நடத்த போகிறேன். ஆனால் அந்த லேர்னிங் அவுட்கம்மை சுற்றி தான் நான் பாடம் நடத்த போகிறேன்னா கேட்கப்படுகின்ற கேள்விகள் இப்போ சொல்கிறீங்க சார் கொஸ்டின்ஸ் அந்த பிள்ளைங்களாம் புரிஞ்சிக்க முடியல சார். அப்போ என்னென்னா நாம இப்படி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் சார். டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க 2+2 = 2 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4ன்னு சொல்லிவிடுவாங்க. அதே குழந்தைகிட்ட நான் உனக்கு நீ வந்து ஒரு கடைக்கு போகிற அங்கே ஒரு பொருளை வாங்க 2 ரூபாய்க்கு மிச்சம் எவ்வளோ இருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் அவங்க சிந்திச்சு பார்த்துட்டு அப்புறம் தான் சார் அவங்களால சொல்ல முடிகிறது என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பாடம் நடத்தக்கூடிய அந்த விதம் என்பது எப்படி மாற வேண்டும் என்பது அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிற மக்களுடைய பயன்பாடு பழக்க வழக்கங்கள் அவங்க எந்த சோஷியலி எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படிலேருந்து வராங்க உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா புரியும் சார் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை உருவாக்க வேண்டும். இங்கே ஏற்கனவே சொன்ன டிஸ்ட்ரிக்ட் பிளான் ஆக்ஷன் பிளான் கொடுத்துருவாங்க. இப்போ டயட் பிரின்சிபல்லாம் பேசும்போது எது சாதனம் வீக்காக இருக்கும் எப்படி நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது பிளான் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பிளானை நீங்கள் தான் டெய்லர் மேடாக உங்களுடைய ஸ்கூலுக்கு தகுந்தப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்தப்போ எப்படி நடத்த போகணும் அப்படிங்க அதில் தான் சூட்சமே அடங்கியிருக்கின்றது. அதனால தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்ன மாதிரி எப்போதுமே செய்கிறதே ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதையே செஞ்சுட்டு இருக்க போகிறோமா இல்லை இன்னோவேட்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ண போகிறோமா? இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் த லீடர் அண்ட் த ஃபாலோயர் என்று சொல்லும் போது நம்ம லீடராக நம்ம மாறுவோம். லீடராக நம்ம மாற வேண்டும் சார். அந்த ஹெச்எம் வந்து இந்த பாடத்தை இப்படி நடத்தி காமிச்சாங்க சார், அது நல்ல ரிசல்ட் வந்து சார், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருந்துட வேண்டும். ஸோ இன்னும் வந்து நீங்கள் இந்த குட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எப்படிப்பா பண்ணாங்க, அங்கே என்ன இப்போ அங்கே நமக்கு என்ன தேவைப்படுது, நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு அவங்க அது இல்லாமல் என்ன இருக்குது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது என்று சொன்னால் அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கலந்துரையாடுகின்ற அளவுக்கு அதை நீங்கள் செஞ்சுக்கணும். நாம் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் நான். ஸோ இன் டர்ம்ஸ் எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் போகும்பொழுது குவான்டிட்டி பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சார் 10th 11th 12th நாங்கள் இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் குவாலிட்டியில் அவங்க கோட்டை விட்டுறாங்க நான் சொன்னேன். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சைடில் இன்றைக்கி நம்ம வந்து நம்பர் 1ஆக இப்போ நம்முடைய திருவண்ணாமலை இருக்குது. உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது. நான் இது வரைக்கும் பார்த்து இந்த 13 மாவட்டத்தில் சிங்கிள் டிஜிட்டில் நீங்கள் ரேங்க்கில் 9th ரேங்க் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உள்ளபடியே எனக்கு பெருமையாக. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பாடம் சொல்லி தரும்போது அது புரிதலோடு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாடத்தை உள்வாங்கியிருக்கிறார்களா அப்படின்னு நான் பார்க்க வேண்டும். பாடம் சொல்லி தரும்போது அறம் சார்ந்த நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஈவினிங் டைம் இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சு, பிள்ளைங்கள்லாம் வெளியில் வராங்க. நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். நான் வரும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன் இன்றைக்கி உனக்கு என்ன பாடம் நடத்தினார்கள்னு சொல்லும்போது அது சொன்னால் எனக்கு இன்றைக்கி கணக்கு பாடம் நடத்துனாங்க, கணக்கு பாடத்தில் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவர் கேட்கணும். இப்போ கணக்கு பாடத்தில் வந்து நான் 2 ரூபா நான் கடைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், 1 ரூபாய்க்கு பொருள் வாங்குகிறேன், கடைக்காரர் மீண்டும் எனக்கு வந்து 2 ரூபா திருப்பி கொடுத்துட்றாரு என்று சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண அப்படிங்கும்பொழுது இல்லை நீங்கள் அதிகமாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த 1 ரூபாய் நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஸோ இதை எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க என்று அவர் சொல்கிறார். ஸோ வெறும் அந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் வெறும் கணக்கு பாடம் மட்டும் சொல்லித்தரல, வாழ்க்கையோட அறத்தையும் அந்த டீச்சர் சொல்லித்தராங்க. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் மனசு வச்சாதான். இன்றைக்கி எனக்கான லெசன் பிளான் இதை நான் பாடத்தை நடத்திட்டேன் வந்துட்டேன்னு இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அந்த அடிப்படையிலேருந்து சொல்லித்தர வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதான் நம்மளுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பழைய கலை திருவிழா நம்ம கொண்டு வரோம். நம்ம அந்த கலை திருவிழா மூலமாக அந்த குழந்தைங்க என்ன சார் கற்றுக்க போகுது அப்படின்ட்டு சொன்னால் அந்த குழந்தைங்களும் இந்த கலை திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால தன்னம்பிக்கையை கற்றுக்குறாங்க. ஸோ அந்த தன்னம்பிக்கை என்பது வந்துட்டாலே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களை வந்து அது வந்து நீங்கள் என்ன விதத்தில் சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து நிற்கும் அந்த குழந்தைக்கு.
ஸோ அதை நம்ம வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தியிருக்கோம். ஸோ அரசாங்கம் சார்ந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார்ந்து 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு, உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அந்த 2 வருஷத்துல ஸ்கூலுக்கே போகாத குழந்தைங்களுக்கு அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணோம். சரி, இல்லம் தேடி கல்வின்னு முதல்ல கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் படிப்படியாக கிளாஸஸ் நம்ம திறக்கலாம்னு சொல்லலாம். 2021 நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்கூலே திறக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளெஜில் வந்ததுக்கப்புறமேட்டு உடனடியாக அந்த ஜனவரி மாதம் 2022 ஜனவரி மாதத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தை 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வந்தோம். அதோட ரிசல்ட்டை பார்த்து அதை 5ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது சார்ந்து கிட்டத்தட்ட 22,931 ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம. சார் சில இடத்துல ஸ்மார்ட் போர்டு இருக்குது சார், பட் ஆனால் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லைங்கும் போது அதுக்கு தான் உங்களுக்கு பென் ட்ரைவும் கொடுத்துருவோம். கண்டென்ட்டை நீங்கள் அதில் போட்டு கூட அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் காட்டலாம் நீங்கள். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மணற்கேணி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம கொண்டு வந்துடும். அந்த மணற்கேணி ஆப்பில் வந்து இன்றைக்கி பலவிதமான சப்ஜெக்ட் நம்ம வந்து மிக எளிய முறையில் நம்ம சொல்லித்தரோம். ஏன் பல நேரத்தில் சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற சப்ஜெக்ட் அழகாக எளிதாக புரிய வச்சுட்டு அதை யூடியூப்லேயே இன்றைக்கி அப்லோட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டு சொன்னால், ஏன் ஒரு ஸ்கூல் மட்டும் பயன்பட்டால் போதாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிள்ளைங்களும் பயன்பட ஆசைப்பட்ட ஆசிரியர் நம்ம உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் கிடையாதுன்னு நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன். ஸோ அதையும் நாம் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். 6, 7, 8 பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி இன்றைக்கி திறன் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட பயிற்சி. ஸோ அடுத்த மேக்ஸிமம் பாருங்கள், நீங்களும் 6 to 9க்கு இந்த ஸ்லோ லேர்னர்ஸை வந்து எப்படிலாம் நீங்கள் பயிற்சி பண்ணி திருப்பி நார்மல் கிளாஸில் விடுறீங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டு தான் இருக்கேன். ஸோ திட்டம் என்பது எங்கேயும் கேப் இல்லாமல், இப்போ ஹைடெக் லேபுங்கிறது வெறும் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நீங்கள் மிடில் ஸ்கூல் லெவலையும் நம்ம கொண்டு வர வேணும். ஸ்மார்ட் போர்டையும் அட்லீஸ்ட் ஒவ்வொரு மிடில் ஸ்கூலில் ஹை ஸ்கூல் லெவலில் கொண்டு போகணுங்கிட்ட இப்போ அதையும் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி அடாப்ஷன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மற்ற மாநிலத்தை காட்டிலும் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இன்றைக்கி ஒரு முன்னேறிய இடத்துல நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் சும்மாலாம் சொல்லிடல. தமிழ்நாடு வந்து நம்பர் 1 ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் 1 முதலமைச்சர் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையும் பாராட்டு மட்டுமல்ல. இது நான் பாராட்டுவதல்ல, இது முழுக்க பாராட்டுது எங்கே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கின்ற பத்திரிகைகள் தான் பாராட்டி கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் நாம் கொண்டு வருகின்ற திட்டங்கள், அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது ஒன்று. அதனால் நான் பல நேரத்தில் போகும்போது ஒவ்வொரு டயட் பிரின்சிபல்ஸும் சொல்லுவாங்க, நம்மளுடைய நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒரு புதிய திட்டம் வரும்பொழுது அதை அசஸ் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து அதை மானிட்டர் பண்ணணும் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் சிந்திக்கும் பொழுது புதுசாக ஏதோ ஒரு அமைச்சர் தான் வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கணும், ஒரு அரசாங்கம் தான் திட்டத்தை கொடுக்கணும்னா இல்லை, உங்களுடைய ஸ்கூல் சார்ந்து நீங்களே ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா 2-3 டீச்சர்ஸ் வச்சு நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஃபோக்கஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு, அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அந்த குழந்தைங்களை அடுத்த முறை நாங்கள் ஸ்லாஷ் ரிப்போர்ட்டில் வரும்பொழுது 10, 11, 12 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார், 9க்கு காட்டில் முன்னாடி நாங்கள் வந்துட்டோம் சார் அப்படிங்கிற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு நான் பாராட்டுவதற்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் நான். ஸோ வருகை தந்திருக்கின்ற டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். ஸோ அசஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கோங்க, என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது. அது நிறைய இடத்துல சொல்லுங்கள் சார், இந்த QR கோடு எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபில் பண்ண தெரியல சார் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்துக்கோங்க நீங்கள். இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஐ ஓப்பனர் தான். ஸோ அந்த கேள்விகள் எப்படி கேட்கப்பட்டது, இந்த கேள்விக்கு ஏன் இந்த பையனால் பதில் சொல்லணும்னா இந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, நல்ல எக்ஸாம் எழுதுவாப்ல, நல்ல மார்க் வாங்குவாப்ல, ஏன் இது தெரில, அப்போ இந்த கேள்வியை நம்ம மாற்றி கேட்க வேண்டும் என்று ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கேள்வி மாற்றி கூட கேட்டு பாருங்கள் நீங்கள். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு முதல்ல நாம் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்ம மிகப்பெரிய கட்டாயம். அதே மாதிரி ஹெச்எம்எஸை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸாக போய் நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள், நீங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேளுங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் அது சார்ந்து நம்ம டீச்சர்ஸை தனியாக கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி எப்படி பண்ணலாம்னு நீங்கள் பாருங்கள். எதுவுமே இல்லை என்று சொன்னால் வெறும் ட்ரைனிங்க்கு மட்டுமே டயட்டை போய் நம்ம அணுகணும்னு கிடையாது. ட்ரைனிங் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட சார் நீங்கள் இதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க சார், இது எப்படி பண்ணலாம்னு சொல்லித்தாங்க கேளுங்க, அவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லா ரிசோர்ஸும் ரெடியாக இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்கின்றது. ஸோ இனிமேட் நீங்கள் வந்து பிஓஸ், பிஆர்டிஸு, டிஓஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் இவங்கெல்லாம் உங்கள் கருத்தை வலுப்படுத்துறதுக்கு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டாக இருந்தாலும் அவங்க தான் வந்து உங்களை கண்டுபிடிச்சி சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் என்பதையும், ஏன்னா களத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஆய்வுகளை ஒவ்வொரு பகுதிக்காக சென்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடரில் கூட இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் அடுத்தது கொண்டு போகிறதுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் ஏற்றால 65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2676 ஸ்கூல்ஸில் அங்கே இருக்கின்ற திறன்மிகு வகுப்பறைகள் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 880 லேப்ஸ், ஏற்கனவே இருக்க பழைய லேப்ஸ் எதுவும் அவுடேட்டடாக அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2000 ஸ்கூல்ஸுக்கு புதிதாக ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
கம்ப்யூட்டர் பேஸ்டு நம்ம அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற அந்த சென்ட்ரல் யூனிட்டில் இருக்க வந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் நீங்களும் அது சார்ந்து பல்வேறு திட்டங்களை SCRT மூலமாக நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். பட் நாங்கள் என்ன தான் கொண்டு வந்தாலும் சரி, அதை அப்ளை பண்ணி அதை வெற்றிகரமாக ஆக்க வேண்டியது யார் கையில் இருக்குது என்று சொன்னால் அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில் தான் இருக்கின்றது. அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது நம்முடைய தாய்மொழிக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுங்கள். தாய்மொழியில் அந்த பிள்ளைங்க அந்த கான்செப்டை உள் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் சொல்லித்தரக்கூடிய ஆங்கிலத்தில் அதை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அது எங்கே அப்ளை பண்ணணுமோ அதை அவங்க அப்ளை பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதனால தான் சொல்கிறேன் நான், அந்த லைஃப் லெசன் மூலமாக ஒரு லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நடைமுறையாக ஒரு கதையாக கூட அந்த பாடத்தை நீங்கள் நடத்துவதற்கு இதில் நான் சொல்கிறது நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லலாம், செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் நான் என் ஸ்கூல் இந்த இடத்துல அப்போ நிற்கிது, சரி நான் பார்த்துக்கிறேன் சார் இனிமேட் அப்படின்னு ஒரு உறுதியேற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். ஏன்னா அந்த கூட்டத்தில் முடித்து நான் போகும்பொழுது அடுத்தது உங்கள் மாவட்டத்தோட அமைச்சர் தான் நான் தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு பேச போகிறேன். பேசும்பொழுது நான் எங்களுடைய HMs எல்லாருமே உறுதியேற்றிருக்காங்க. அடுத்த முறை வரும்போது இங்கே இந்த மாதிரி புவர் பர்ஃபார்மன்ஸ் பிளாக்கே இல்லாத ஒரு மாவட்டமாக எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கும் என்பதை அவர் உறுதி சொல்லியிருக்காங்க என்பதை கண்டிப்பாக சொல்வேன். வருகின்ற 24ஆம் தேதி உங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ 2430 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அதில் அதிகப்படியாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடணுங்கிறத உறுதிமொழி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நாங்கள் ஸோ அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் அட் த மேக்ஸிமம், ஏன்னா இந்த மாதிரி நல்ல கலெக்டர் கிடச்சிருக்காரு, நமக்கு நல்ல மினிஸ்டர் இந்த மாவட்டத்தை கிடச்சிருக்காங்க, அதை நாங்கள் கொடுக்கும்போது இன்னும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு ஒரு சின்ன ஒரு இது நம்முடைய கலெக்டர் சாரோட கொஞ்சம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு டே இன்னைக்கு. அதனால் நான் தமிழ்நாடு என்று சொல்லும் பொழுது வாழ்க என்று சொல்லுங்கள். தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு. நன்றி.